மதுரை கே நகரில் உள்ள முக்கலத்தூர் எழுச்சிக் கழகத்தின் அலுவலகம் முன்பு முகத்தை துணியால் மறைத்தபடி வந்த இருவர் அங்கிருந்த பொருட்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து எரித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். விவரம் நிச்சயமாக மதுரை மாநகர் கே நகர் சிவகங்கை ரோட்டில் ஆவின் பால் பண்ணை எதிரே முக்கலத்தூர் எழுச்சிக் கழகம் என்ற அமைப்பின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவன தலைவர் கவிக்குமார் தனது சமூக வலைதளங்களில் தமிழகம் முழுவதிலும் ரவுடிசம் அதிகரித்து வருவதாகவும் சமுதாய வேறுபாடின்றி அனைத்து சமூகத்திலும் உள்ள சில இளைஞர்கள் கூலிப்படையாகவும் ரவுடிகளாகவும் உள்ளனர் என பேசி வந்தார். கவிக்குமார் தொடர்ந்து ரவுடிகளுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பேசி வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு முக்குளத்தூர் எழுச்சிக் கழக அலுவலகத்திற்கு பைக்கில் வந்த மர்ம நபர்கள் இருவர் முகமூடி அணிந்தபடி இறங்கி உள்ளனர். பின்னர் அலுவலகத்தின் முன்பு இருந்த பொருட்கள் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள். தீப்பற்றி எரிவது குறித்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்து அண்ணா நகர் காவல்துறையினர் தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இது குறித்து அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கவிக்குமார் தரப்பினர் புகார் அளித்த நிலையில் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சியை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே கவிக்குமாரின் அலுவலகம் முன்பு பெட்ரோலை ஊற்றி எரிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.